லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்குமாக. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். வருஷம் எடுக்கிற அதே பகுதியிலிருந்து கிறிஸ்துமஸ் செய்தியை எடுக்க வேண்டாமே, ஒரு புதிய ஒரு விதத்திலே கிறிஸ்துமஸ் செய்தியை இந்த வருஷத்தில் சொல்லுவோமே என்று சொல்லி நான் ஆசைப்பட்டு, சிமியோன் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய காத்திருப்பை குறித்து உங்களோடு கூட நான் கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தி வெயிட்டிங் ஆஃப் சிமியோன். சிமியோன்ஸ் வெயிட்டிங். சிமியோனின் காத்திருப்பு. சொல்லுங்கள், சிமியோனின் காத்திருப்பு. சத்தமா சொல்லுங்க, சிமியோனின் காத்திருப்பு. இவர் பொதுவாகவே மேய்ப்பர்களைப் போலவோ அல்லது ஞானிகளைப் போலவோ பேசப்படுவது இல்லை, சபைகளில் பேசப்படுவது இல்லை. மேய்ப்பர்களைப் போலவோ அல்லது சாஸ்திரிகளைப் போலவோ இவரை குறித்து அநேக தேவ பிள்ளைகள் அறிந்திருப்பதும் இல்லை. வெறும் 10 வசனங்கள் மாத்திரம்தான் இந்த சிமியோனை குறித்து, இந்த பெரியவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிமியோன் மிக அரிய, மிக அவசியமான சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியன் brings a relevant message to all. He brings a relevant message. ஒரு அழுத்தமான செய்தியை, அவசியமான முக்கியமான செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து 40 நாட்கள் கழித்து அவருடைய தாயும் வளர்ப்பு தந்தையுமாகிய யோசேப்பும் அவரை தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்ணும்படியாக அவரை அழைத்து கொண்டு தேவாலயத்திற்கு வருகிறார்கள். லேவியராகமத்தின் 12வது அதிகாரத்திலே 40 நாளிலே தான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். ஒரு பிரசவித்த ஸ்திரீயானவள், ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீயானவள் 40 நாள் கழித்து தான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அந்த 40 நாள் வரைக்கும் அவள் தீட்டுப்பட்டவளாக எண்ணப்படுவாள். அவளுடைய உதிர போக்கி நிமித்தம் தீட்டுப்பட்டவளாக அவள் எண்ணப்படுவாள். 40வது நாள் தான் அந்த அவளுடைய தீட்டு அவளை விட்டு நீங்கினதாக எண்ணப்படும். அவள் தன்னை சுத்திகரித்து கொண்டு 40வது நாளிலே பாலகன் இயேசுவை அவர்கள் எடுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கு வருகிறார்கள். அங்கே தேவாலயத்தில் ஒரு மனிதர் இவர்களுக்காகவே காத்திருக்கிறார். ஒரு பெரியவர், அவருடைய பெயர் சிமியோன். இவர்களுக்காகவே காத்திருக்கிறார். இவரை குறித்து 3 காரியம் வேதம் சொல்லுகிறது. இவர் தேவ பக்தி உள்ளவர். He was a devout, he was a just man, and he was filled by the Holy Spirit. அவர் ஒரு நீதிமானாய் இருந்தவர். அவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனிதர். 3வது
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். சொல்லுங்கள், 3 காரியங்கள் சொல்லுங்கள். அவர் ஒரு தேவ பக்தி உள்ளவர், அவர் ஒரு நீதிமான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். இன்னொரு சொல்லுங்க, அவர் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன், நீதிமான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர் என்று சொன்னாலே அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக, his life was a pleasing to the Lord. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு ஒரு நாள் அவள் ஜெபித்துக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே ஒரு உணர்வை ஏற்படுத்தினார். He was sensed in his spirit by the Holy Spirit. ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தினார். என்ன ஏற்படுத்தினார்? நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ என்ன செய்வதில்லை, மரணத்தை காண்பது இல்லை, ருசி பார்ப்பது இல்லை. கிறிஸ்துவை, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணத்தை காண்பது இல்லை. சொல்லுங்கள், கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணத்தை காண்பதில்லை. You will not die until you see Christ. கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணத்தை நீ காண்பதில்லை. அந்த கர்த்தர் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருதயத்திலே உணர்த்தினாரோ அந்த சனம் முதற்கொண்டு கிறிஸ்துவை காணப்போகிறோம் என்கிற எதிர்பார்ப்போடு கூட அவர் காத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த காத்து கொண்டிருத்தலை தான் நான் உங்களோடு கூட இந்த நாளிலே கொஞ்சம் அலசி உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையுமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே அவசர கதியில் செய்து முடிப்பதே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். எதையும் உங்கள் வாழ்க்கையில அப்படியே நான் என்ன சொல்றது, மண்டையில் நல்லா பதிய வச்சுக்கங்க. மண்டையில் பதிய வச்சுங்க. எதையும் கர்த்தர் என் வாழ்க்கையில அவசர கதியில் செய்வதே இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவசர கதியில் செய்வதே இல்லை. அவசர கதியில சொல்லிடாதீங்க. சொல்லுங்க, என்ன செய்யறது இல்லை? அவசர கதியில சொல்லவே இல்லை. நீங்க அவசர கதியில் செய்வதே இல்லை. அவசர கதியில் செய்வதே இல்லை. நாமோ அனைத்தையுமே, ஆமா, அனைத்துமே இயேசு உடனே, ஆமா, அனைத்தையுமே அவசர கதியில் செய்து முடிக்க விரும்புகிறோம், முயற்சிக்க விரும்புகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவசர கதியிலே தேவன் எதையெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு, கவனிங்கள், தேவன் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சில பாடங்களை இந்த நாளிலே, ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரவங்களாம் ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்கெல்லாம் அழுத்தமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். சில குறிப்பிட்ட தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வாக்கு வைத்திருக்கிறார். வாக்கு பண்ணியதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் இடையிலே ஒரு இடைவெளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் வாக்கு பண்ணியதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் இடையிலே ஒரு இடைவெளியை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், நான் சொன்னதை, கர்த்தர் வாக்கு பண்ணியதற்கும் அதை நிறைவேற்றுவதற்கும் இடையிலே ஒரு இடைவெளியை, சொல்லுங்கள், இடையிலே ஒரு இடைவெளியை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட் இஸ் மூவிங் ஃபாஸ்ட். உலகம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்ம ஊரில் அதை நீங்கள் பார்க்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். சென்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா, பெங்களூருக்கு போனீங்கன்னா 4:30 மணிக்கு பஸ்ஸில் இறங்கினா இது 4:30 மணியா அல்லது காலையில் 10 மணியான்னு யோசிக்கணும். அப்படி தானே? ஆமாம். ஏகப்பட்ட காரு, ஏகப்பட்ட பஸ்ஸு, ஒரு 200-300 பேர் நம்ம சுற்றி இருப்பாங்க. காலையில் 4:30 மணிக்கு 6 மணிக்கு ட்ரெயினில் ஏறினா அப்படியே எல்லாம் அப்படியே ஒரு 1000 பேர்
ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பாங்க காலையில் 6 மணிக்கு. ஊரில் அந்த நேரத்தில் எந்திரிக்கவே முடியாதுல்ல, எந்திரிக்கவே மாட்டீங்க. ஆமாம், அது ஒத்துங்க, எந்திரிச்சிக்கவே மாட்டீங்க. ஆமாம், மம்மி மம்மி அப்படின்னு சொல்லி புரண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அங்கே காலையில் 6 மணிக்கு 1000 பேர் ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறாங்க ட்ரெயினுக்காக. அவ்வளோ வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது, அவ்வளோ வேகமாய் ஓடிக்கொண்டு. இணைய வழி நெட்டு முதல்ல 2G வந்துச்சு, அப்புறம் 3G வந்துச்சு. இப்போ எப்படி வந்து எந்த ஜி வந்திருக்கு? 5G வந்திருக்கு. 5G அப்படின்னா 5Gனா என்ன? ரொம்ப அப்படி தொட்ட உடனே டக்குன்னு தொட்ட உடனே முதல்லலாம் அப்படியே தொட்ட உடனே சர் ரவுண்ட் அண்ட் உட்காந்து போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடலாம், அது கனெக்ஷன் கிடைக்கிறது. இப்போல்லாம் தொட்ட உடனே டக்குன்னு அடுத்த நொடியிலே நம் கண் முன்னாலே உலகம் வந்து நிற்கிறது. நம் கண் முன்னாலே உலகம் வந்துருக்கு. ஏன்னா அவருடைய 2வது பையன் அழுகிறான். ஏண்டா அழுகிறனா? சுற்றிக்கிட்டே இருக்குதான். அவன் ஒரு காமெடியை, அது என்னவோ சொல்லுவாங்கள்ல, அது பார்க்குறதுக்கு அந்த விளையாட்டு, சின்ன பிள்ளைங்க விளையாட்டு என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்குறதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சுற்றிக்கிட்டே இருக்குதான், அதனால அழுகிறான். என்ன செய்ய முடியும்? அவனோட சேர்ந்து நம்மளும் அழத்தான் செய்ய முடியும். சுற்றிக்கிட்டே இருக்குதான். அது அவனுக்கு என்னன்னா, தொட்ட உடனே அந்த விளையாட்டு உடனே மொபைலில் வந்துடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, எதற்குமே நாம் காத்திருக்க விரும்புவதும் இல்லை, அதை ஆயத்தப்படுவதும் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடையில் கியூ இருக்குமா இருக்காதா? ஆமாம். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ராஜன் பாஸ்டர் அனுப்பிச்சிடுவேன். முதல்ல அனுப்பிச்சிட்டு அங்கே போயிட்டு, பாஸ்டர் ஆள் இல்லை, ஒருத்தர் இல்லை, நம்ம தான் கடைசி, வந்துடுறீங்களா? 2 நிமிஷத்தில் வரேன். உடனே வரேன். எனக்கு வரிசையில் நிற்க விருப்பம் இல்லை. போன உடனே பைக்கை நிறுத்திட்டு உடனே போய் கார்டை காமிச்சிட்டு கையை வச்சுட்டு ஒரு கையெழுத்தை போட்டுட்டு, ரைட் நீ வாங்கிட்டு வந்துருப்பா, அவ்வளோதான். பார்பர் ஷாப்புக்கு முடி வெட்ட போகும்போது, தம்பி ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன் காலையில். இல்லை பாஸ்டர் வாங்க நான் அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் வரேன். 10 நிமிஷத்தில் கடைன்னு போனால் அங்கே ஒருத்தர் வலிச்சுக்கிட்டு இருப்பார், ஒருத்தர் ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஐயோ ஆண்டவரே, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா 3 பேர் அங்கே இருப்பாங்க. எதையுமே உடனடியாய் துரிதமாய் செய்து முடிக்க நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா. எதற்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் காத்திருக்க நான் விரும்புவதே இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, பாஸ்டர் பிரசங்கத்தை மறந்துட்டார் போல இருக்கு. ஒரு 30 வினாடி தான் அமைதியாக இருந்தேன். உங்களுக்குள்ளார எத்தனை பேருக்குள்ளார தெரியுமா பதட்டம்? ஆமாம், கேள்வி கரெக்டு. கேள்வி என்ன, பாஸ்டர் கடன்னு முடிச்சுட்டு போவார்னு பார்த்தா இருக்காரு, பிரசங்கத்தை மறந்துட்டார். 30 வினாடி. அதற்கு பொறுமை நம்மிடத்திலே இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காத்திருத்தல் என்பது கடினமான ஒன்றாகவே இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு டிமாண்டை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். சிமியோன் இந்த நாளிலே ஏன் காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சில பாடங்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாருக்கும் கற்றுத்தர விரும்புகிறார். ஏன் காத்திருக்க வேண்டும், எப்படி காத்திருக்க வேண்டும், எதற்காக காத்திருக்க வேண்டும். சிமியோனுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசினார். சிமியோனுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர், நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணத்தை காண்பது இல்லை. கிறிஸ்துவை காணும் மட்டும் you will not die until you see Christ. கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணத்தை காண்பது இல்லை என்று சொல்லி, ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தன் இருதயத்திலே பேசினதையும் உணர்த்தியதையும் அந்த வார்த்தைகளை நிறைவேறுதலை காணும் மட்டும் சிமியோன் காத்திருந்தார்.
ஆமென் சொல்வீங்களா? 30 வயசுல பேசினாரோ 40 வயசுல பேசினாரோ தெரியலங்க. வேதம் ஒன்றும் அதற்கான விளக்கத்தை தரல. எப்ப பேசினான்னு தெரியல. ஆனா அந்த கர்த்தர் பேசினதுடைய நிறைவேறுதலை காணும் மட்டும் சிமியோன் காத்திருந்தார். ஏன், எதனால் அவரால் காத்திருக்க முடிந்தது என்று சொன்னால், சிமியோனுடைய இருதயத்திலே கர்த்தர் தன்னோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதை அவன் அழுத்தமாய் ஆழமாய் விசுவாசித்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ எனக்கு, அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதினாலே நான் காத்திருக்கிறேன். மறுபடி சொல்லுகிறேன், நீ மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் வாக்கு பண்ணியது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதை நான் விசுவாசிப்பதினாலே நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. I believe God will do what He has said that He will do. I will wait for that promise. என்ன தான் செய்வதாக கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்று மட்டுமாக நான் காத்திருப்பேன். ஏன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்ற வல்லவர். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எதையெல்லாம் வேதத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், வசனம் என்ன சொல்லுதோ அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா, சத்தமா சொல்லுவோம். வசனம் எப்படி இருக்குதோ, வசனம் என்னை பற்றி என்ன சொல்லுதோ அப்படித்தான் நான் இருக்க போகிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, அழுத்தமாய் சொல்லுங்க. வசனம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் இருக்க போகிறேன். வசனம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நான் வாழ போகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த உலகத்திற்கு தேவன் அறிவிக்க அவர் திட்ட வைத்த பொழுது 2 காரியங்களை செய்தார். ஒன்று, தேவ தூதர்கள் மூலமாக இதை நிறைவேற்றினார். இரண்டாவதாக வெளிப்புற அடையாளங்கள் மூலமாக. ஒன்று, தேவ தூதன் மூலமாக சகரியாவுக்கு கர்த்தர் தரிசனமா ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதனை அனுப்பி, உன் மனைவி கர்ப்பவதி ஆவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோடி என்று சொல்லி அழைக்கப்படுவார் என்று சொல்லி, கிறிஸ்து பிறப்பதற்கு 6.5 மாதத்திற்கு முன்பதாகவே சகரியாவுக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பி இந்த வார்த்தைகளை சொன்னார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொன்னார். ஒரு நாள் மரியாள் இடத்துல கர்த்தருடைய தூதன் வந்து, மரியாளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், தேவனிடத்தில் கிருபை பெற்றவள், நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இம்மானுவேல், இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி மரியாளிடத்தில் யோசேப்பிடத்தில் கர்த்தருடைய தூதன் அனுப்பப்பட்டான். யோசேப்பிடத்தில் வந்து, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுஷனால் அல்ல, மனுஷன் மூலமாய் அல்ல, கர்த்தராலே அவள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று சொல்லி யோசேப்புக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தேவன் தூதர்களை அனுப்பி மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அவர் அறிவிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு சொப்பனத்திலே பின்னாட்களிலே கர்த்தருடைய தூதன் தோன்றி சொப்பனத்திலே தோன்றி கர்த்தர் ஸ்தோத்திரம் மரியாளை அழைத்துக் கொண்டு எகிப்திற்கு ஓடி பிள்ளையை எல்லா விதமான கொலைக்கும் தப்புவிக்கப்படும்படியாய் பிள்ளையை அழைத்துக் கொண்டு எகிப்திற்கு ஓடி போகும்படியாய் சொல்லுகிறார். இதெல்லாம் தேவ தூதர்களை வைத்து கிறிஸ்துவின் பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. இரண்டாவதாக சொன்னேன், வெளிப்புற எக்ஸ்டர்னல் சயின்ஸ், வெளிப்புற அடையாளங்களை வைத்து கர்த்தர் கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்தார். கிறிஸ்துவின் பிறப்பை மரியாள் கர்ப்பவதி ஆனவுடன் அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. ஆகவே அங்கே எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகிறாள். எலிசபெத்திற்கு வீட்டுக்கு வந்த உடனே அவள் எலிசபெத்துக்கு 6 மாதம் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் மரியாளை பார்த்த உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே
எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பால் துள்ளிற்று. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அபிஷேகத்தில் துள்ளிட்டு ராஜாதி ராஜா இவர் ராஜாதி ராஜாய் களிப்பால் பிள்ளை துள்ளிற்று. மரியாள் அதை பார்க்கிறார். இந்த பாட்டிமாவுக்கே கர்த்தர் அற்புதம் செய்வாரானால் வாலிப வயதில் இருக்கிற எனக்கு நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. சாத்திரிகளை வழிநடத்துவதற்கு ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரத்தை கர்த்தர் அடையாளமாக வைத்தார். ஆமென் சொல்வீங்களா? அப்ப எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடையாளம், ஒன்று வெளிப்படையான அடையாளம் அல்லது தேவ தூதர்களால் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர்கள் அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் சிமியோனுக்கு எந்த தேவ தூதனும் வரல, எந்த வெளிப்படையான அடையாளமும் வரல, கிடைக்கல. மாறாக அவனுக்குள்ளாக, அவனோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக பேசினார். ஆமென் சொல்வீங்களா? அவனுக்குள்ளாக பேசினார். என்ன பேசினார்? கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரணத்தை காண்பதில்லை. எப்படி அவனோடு கூட மாத்திரம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் பேசினார் சொன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் நீதிமானும், ஆமென் சொல்லுவீங்களா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனுமாய் இருந்தான். உங்களை அப்படியே சிமியோனுடைய ஸ்தானத்தை நிறுத்தி வச்சு பாருங்க. நீங்க தேவ பக்தி உள்ளவர்களாக, நீதிமானாக, எது கர்த்தர் பாவம் சொல்றாரோ தப்புன்னு சொல்றாரோ அதை செய்யாதபடிக்கு, எது செய் என்பதை செய்கிற, செய்யாதே என்பதை செய்யாதபடிக்கு, ஆமென் சொல்வீங்களா? மறுபடி சொல்லுகிறேன், செய் என்பதை செய்ய, செய்யாதே என்பதை செய்யாமல் இருக்க, அதான் நீதிமான். நீங்கள் செய்து பாருங்க. இன்னும் விவரமாக சொல்லப்படுமே, ஆனால் நீங்க எவ்வளவு பெரிய பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் நாம் என்றைக்கு கழுவப்பட்டோமோ அன்றைக்கே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமென் சொல்வீங்களா? நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ பக்தி உள்ளவர்களாய் நடக்க பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? தேவ பக்தி உள்ளவர்களாய் நடக்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க பிரயாசப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் எல்லா காரியங்களையும் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியங்களையும் ஆவியானவர்களோடு கூட பேசுகிறவராக. அல்லேலூயா. ஆமா. உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு எத்தனை வெளிப்படையான அடையாளங்களை கர்த்தர் காண்பித்திருக்கிறார் தெரியுமா? வெளிப்படை எத்தனை முறை உங்களை ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார்? எத்தனை முறை ஆபத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார்? எத்தனை முறை உங்களை நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார்? எத்தனை முறை நீங்கள் ஆசைப்பட்டதை உங்களுக்கு தந்திருக்கிறார்? ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எத்தனை முறை அற்புதங்களை, ஒருவருக்கும் செய்யாத அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இத்தனையும் கர்த்தர் செய்திருக்கிறாரே, இன்னும் அவரை, அவருடைய வார்த்தையை நம்ப இன்னும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? இன்னும் என்ன செய்யணுங்க சொல்லுங்க. இத்தனை செய்திருக்கிறாரே, அவருடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாய் 100% நம்புவதற்கு இன்னும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் I take God's word, I take God at His word. தேவனை அவருடைய வார்த்தையினால் நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொன்ன தேவனை வார்த்தையினால் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் எனது விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். Even it looks like it cannot happen, it will happen. பார்ப்பதற்கு நடக்க போவதை போல தெரியாவிட்டாலும் கண்களால் காணும்போது அது நடக்க முடியாத ஒன்றாக காணப்பட்டாலும் நிச்சயமாய்
கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவரார் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? இதைத்தான் சிமியோன் செய்தார். இதைத்தான் சிமியோன் செய்தார். எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்று நம்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவையாக்கும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாகவே அடுத்த கிறிஸ்மஸுக்கு நான் பாஸ்டருக்கு கொடுக்கத்தக்கதாய் நான் கொடுக்கிறவனாய் கர்த்தரை மாற்றுவார். ஏன் எப்படி நம்புகிறேன்னு சொன்னால், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீயோ வென்றால் கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். கடன் கொடுப்பாயே அல்லாமல், கடன் கொடுப்பாயே அல்லாமல், சொல்லுங்கள், கடன் கொடுப்பாயே அல்லாமல் கடன் வாங்காதிருப்பாய். கொடுத்தா கடன் கொடுப்பே ஒழிய ஒரு நாள் கடன் வாங்காது. நானோ வென்றால், சத்தமா சொல்ல, நானோ வென்றால். அது என்ன நானோ வென்றால்? நீயோ வென்றால் என்று கர்த்தர் சொல்கிறாரே. நீயோ வென்றால் என்ன? எப்பா ராமசாமியை குறித்து, சுந்தரமூர்த்தியை குறித்து, கலிய பெருமாளை குறித்து, அவனை பற்றியெல்லாம் நான் உன்ட்ட ஒன்றும் சொல்ல வரல. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டான். ஆனால் நீயோ வென்றால், அவன் சொல்வீங்களா? ஆனால் நீயோ வென்றால், அவன் மகாலட்சுமியை குறித்து, தேவிகாவை குறித்து நான் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல போறதில்லை. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீயோ வென்றால் கடன் கொடுப்பாய் அல்லாமல் கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு பயமே செலுத்துமா? ஆமா. எனது படிப்பிலே, எனது தொழிலிலே அல்லது என்னுடைய வேலையிலே நான் நிச்சயமாய் ஒரு நாள் மேலே வருவேன். சொல்லுங்க, எனது படிப்பிலே அல்லது என்னுடைய வேலையிலே, என்னுடைய தொழிலிலே நான் நிச்சயமாய் மேலே வருவேன். அதை நான் நம்புகிறேன். ஏன் சொன்னா, நீ கீழாயிராமல் மேலாயிருப்பான்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையை நான் அப்படியே பிடித்துக் கொள்கிறேன். அந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பலகீனமும், எனக்கு இருக்கிற இந்த பலகீனமும், என்னிலே காணப்படுகிற இந்த வியாதியும் என்னை விட்டு நிச்சயமாய் சீக்கிரம் நீங்கி போய் நான் சுகமாய் இருப்பேன் என்பதை விசுவாசிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையானால் நீங்க செக் பண்ணி பாருங்க. என் காரியங்கள் கடைசியாக இப்படித்தான் நடக்க போகிறது என வார்த்தையின் மேல் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும். இப்ப இப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, ஆனா கடைசியா இப்படித்தான் எனக்கு நடக்க போகுது. சொல்லுங்க, கடைசியா இப்படித்தான் எனக்கு நடக்க போகிறது. அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமா, அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனால் காத்திருத்தல் என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனால் காத்திருத்தல் என்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். 1-2 வசனம் தான் தெரியும், அது கூட உருப்படியா தெரியாது என்ற நிலையிலே விசுவாசிகள் பல வருஷங்களாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆமா, இருக்கிறீங்க. நான் இப்போ கை தூக்க மாட்டேன். வீட்டில் போய் வந்து ரூமில் இருந்தால் யாராச்சும் கேட்டுவாங்க, இதில் பாத்ரூமுக்கு போய் தண்ணியை நல்லா திறந்து விட்டு ஒரு 10 வசனத்தை மனப்பாடமாக சொல்ல பாருங்க. உங்களால் முடியலன்னு சொன்னால் காத்திருத்தல் என்பது உங்களுக்கு கடினமானதாகவே இருக்கும். 2-3 வசனம் தான், 1-2 வசனம் தான் தெரியுதுன்னு சொன்னால் காத்திருத்தல் என்பது கடினமாக இருக்கும். பல நாள் விசுவாசியாக இருக்கலாம், நல்ல விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் ஜெபிக்காத ஒரு விசுவாசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் காத்திருத்தல் என்பது கடினமான ஒன்றாகவே இருக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். துணி விசுவாசிகளுக்காக துணி வாங்குறதுக்காக நாங்கள் ஆலங்குளம் போயிருந்தோம். 3வது கட்டமாக, முதல் கட்டமாக வள்ளியூர் அசோகாவில் வாங்கினோம். 2வது கட்டமாக திருச்சியில் வாங்கினோம். 3வது கட்டமாக தேசிங்கராஜன் நல்லூரில் வாங்கினோம். 4வது கட்டமாக ஆலங்குளத்தில் போய் வாங்க போயிருந்தோம். நாங்கள் காரில் போகும்போது
கால்சன் புக்கோடு வந்தான். கால்சன் அங்கே இருக்கும்போதே சரிம்மா சரிம்மா படிக்கிறேம்மா, படிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கிறேன், சரிம்மா படிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கிறேன்ட்டு புக்கோடு வந்தான். திரும்பி வரும்போது வெதர்மேன், வானிலை அறிவிப்பாளர் என்ன சொல்ல, கனமழை இருக்கும், கனமழை தொடர்ந்து 3 நாள் இருக்கும், அந்த 3 நாள் கனமழை தொடர்ந்து இருக்க போகிறதுனால பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் சொல்லி வானிலை அறிவிப்பாளர்கள் அந்த வெதர்மேன் சொன்ன உடனே நோட்டை தூக்கி போட்டுட்டான். அவன் ஸ்கூல்லேருந்து அறிவிப்பெல்லாம் வரல, ஸ்கூல்லேருந்தெல்லாம் அறிவிப்பெல்லாம் வரல. ஆமாம், 3 நாள் கனமழை இருக்கும். கனமழை இருக்குதோ இல்லையோ, அடுத்த சந்தோஷமான காரியம் என்ன? என்ன சந்தோஷமான காரியம்? ஆமாம், ஸ்கூல் இருக்காது. அடுத்த சந்தோஷமான காரியம் என்ன? பரீட்சை இருக்காது. ஆகவே எதாச்சுன்னா அந்த வானிலை அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில், சும்மா மொபைலில் தான் வானிலை அறிவிப்பாளர்லாம் நேரில் வந்து சொல்ல, மொபைலில் அந்த அறிவிப்பை பார்த்த உடனே கனமழை இருக்க போகிறது, ஸ்கூல் மூட போகிறது, பரீட்சை தள்ளி வைக்க போகிறது அப்படின்னு சொல்லி நோட்டை தூக்கி போட்டுட்டான். ஜாலி 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 ஜாலின்றான். கடையில் வந்து நின்றுக்கிட்டு என்னடா ஜாலின்னு சொல்லி பார்த்தா கனமழை வரப்போகுது, ஸ்கூல் வந்து மூட போகுது, பரீட்சை இல்லை, கேன்சல் பரீட்சை. அப்போ ஜாலி, அவளுக்கு ஜாலி. ஒரு வெதர்மேன், ஒரு வானிலை அறிவிப்பாளருடைய வார்த்தையை அவ்வளவு அழுத்தமாக அவனால் விசுவாசித்து அப்படியே நடக்க போகிறது என்று சொல்லி அவன் விசுவாசிப்பானால், நிறைய நேரத்தில் மழை வரும்னு சொல்லுவாங்க, மழையே வராது. மழை வராது என்று சொல்வார்கள், அப்போ மழை வரும். அவன் சொன்னதெல்லாம் அநேக நேரத்தில் பொய்த்து போயிருக்கிறது. ஆனால் நான் சேவிக்கிற ஆண்டவர், நம்ம ரட்சித்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் ஒருபோது வார்த்தை தவறவே மாட்டார். வார்த்தையில் தவறாதவர் கர்த்தர், வார்த்தையில் தவறாதவர் கர்த்தர். உங்களை குறித்து என்ன முன் அறிவித்து இருக்கிறாரோ, உங்களை குறித்து எதை அவர் முன் சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமாக அது நிறைவேறும். சொல்லுவோம், நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. என் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று திட்டமாய் கணித்திருக்கும் ஒரு தேவனை அவன் சொல்லுவீங்களா, உங்கள் தேவனாக நீங்கள் சேவித்து வருகிறீர்கள். ஆமா, என் எதிர்காலம், மறுபடி சொல்லுகிறேன், என் எதிர்காலம் இப்படித்தான் 2024 இப்படித்தான் இருக்க போகிறது என்று சொல்லி என்னை குறித்து கர்த்தர் திட்டமாய் கணித்து வைத்திருக்கிறார். வானிலை அறிவிப்பாளரை காட்டிலும் அவர் மேலான அறிவிப்பாளர். உங்க எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் திட்டமாய் கணித்திருக்கும் போது, ஒரு வெதர்மேன், ஒரு வானிலை அறிவிப்பாளருடைய வார்த்தைகளை அவன் அவ்வளவா இந்த சிறு பையன் விசுவாசிப்பானால், ரட்சிக்கப்பட்ட விவரம் தெரிந்த நீங்கள் சர்வவல்ல தேவனுடைய வாக்கு தத்தத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ நிச்சயமா இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நீங்க இப்ப எப்படி இருந்தாலும் தூரப்படுங்க இந்த எண்ணத்தை. ஆனா இப்படித்தான் இருக்க போகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களே, ஆனால் கொஞ்சம் கூட உங்களிடத்துல பயமோ கலக்கமோ தவிப்போ காணப்படவே காணப்படாது. நாம் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு சொல்லுங்கள், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். ஆமென் சொல்வீங்களா? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும். பாஸ்டர், ஒரு பொண்ணு பார்க்கணும் பாஸ்டர் அப்படின்னு வாங்க பையங்க. சொல்லுப்பா, எப்படி பார்க்கணும்? நல்ல விசுவாசியாக இருக்கணும் பாஸ்டர், நல்ல விசுவாசியா. இது வந்து என்கிட்ட சொல்கிறது. சரின்னு எப்பா நல்ல விசுவாசிப்பா பாருப்பானா, வேற ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் பாஸ்டர், வேற ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். சரிப்பா, வேற ஒரு பொண்ணை காமிச்சோன்னா, பாஸ்டர் நான் ஜோ பண்ணிட்டு சொல்கிறேன் பாஸ்டர், வேற ஒரு பொண்ணு இருந்தா. என்னாச்சுன்னா இவன் இருக்கானே உருப்படியாக என்ன அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறான்றதை வாயை திறந்து சொல்ல மாட்டான். அவன் நினைப்பு எப்படியோ அப்படி ஒரு பெண்ணு கிடைச்சா ஓகேன்றுவான், அப்படி ஒரு பெண்ணு கிடைச்சா பெண்ணு ஓகே இல்லைன்றுவா. அதுதான் பிரச்சனை. ஆமாம், அவன் நினைப்பு ஒன்று. ஆண்டவர் என்ன சொல்றார்?
நீ பாஸ்டர்ட்ட ஒன்றும் சொல்லாமல் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கல, உன்னை ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறல்ல, நினைப்பதற்கும் மேலாய் செய்வேன், நீ கேட்பதற்கும் மேலாகவும் நான் செய்வேன், அதை செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, காத்திருத்தல் ரொம்ப நாள் ஆனிச்சுன்னு சொன்னா, கொஞ்சம் அப்படியே கடந்து போனுச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னா, ரெண்டு காரியம். ஒன்று, சந்தேகம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும், சந்தேகம் எழும்ப ஆரம்பிச்சிடும். அப்படியே செய்வாரோ செய்ய மாட்டாரோ, எல்லாத்துக்கும் செய்கிறாரு, எனக்கு மாத்திரம் செய்யாமல் இருக்கிறாரே, செய்யாம போயிடுவாரோ, இந்த காரியம் நடக்காம போயிடுவோம், சந்தேகம் தலை தூக்கும். அது ரெண்டாவதாக, நான் அப்படி என்னுடைய சுயத்திலே காரியங்களை செய்ய அது ஒரு முனைப்பாகிவிடும். என்னுடைய சுயத்திலே I am tempted to handle it myself. அதை என்னுடைய சுயத்திலே நானாக கத்தவே. ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டேன், நீ தரல, ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, அதனால நானாவே காரியத்தில் இறங்கிடலான்ட்டு காரியத்தில் சொந்தமா சவுல் ராஜா பலி செலுத்திற்கு தீர்க்கதரிசி வரணும், ஆனா தீர்க்கதரிசி வர்றதற்கு தாமதமானுச்சு. தீர்க்கதரிசி வருவதற்கு தாமதமானவுடைய சவுல் ராஜா தானாகவே himself handled that matter. அவராகவே தன்னிச்சையாக அது பலி செலுத்த அவர் வந்து அதன் நிமித்தமாய் கர்த்தர் அவர் மேல் மனஸ்தாபம் கொண்டு அவருடைய ராஜ்ய பாரத்தை அவரிடத்தில் எடுத்து தாவீதுக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். 65 வயசா இருக்கும் போதே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததியை ஆஸ்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி திரளாய். 65 வயசுல. ஆனா இப்போ ஏறத்தாழ 85 வயசாயிருச்சு. 20 வருஷம் காத்திருந்தார், அப்படியே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். ஆனா இந்த 20 வருஷம் லாங் பீரியட்ல என்னாச்சுன்னா, சந்ததியை தானே கர்த்தர் சொல்றேன்னு சொன்னாரு, சாராள் மூலமா இல்லை, இந்த ஆகார் மூலமா ஏதாச்சும் செய்வாரான்ட்டு அவர் அப்படியே தன்னுடைய முடிவிலே சுயத்திலே இறங்கி அது இந்த நாள் வரைக்கும் பிரச்சனைக்குரிய சந்ததியாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, காத்திருத்தல் நீண்ட காலம் ஆகும்போது காத்திருத்தல் அது பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. இடம் கொடுத்தால் பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அருமையான தெளிவான சத்தியத்தை அப்படியே நெத்தியில் அடிச்ச மாதிரி உங்களுக்கு நான் இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிறேன். when you are working, when you are waiting, God is working on it. மறுபடியும் சொல்லுகிறேன், when you are waiting, God is working on it. நீங்கள் காத்திருக்கும் போது தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள், காத்திருக்கும் போது தேவன் கிரியை செய்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது உங்களுக்காக தேவன் ஏதோ காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். when you are working, God, when you are waiting, God is working on it. சொல்லுங்க, when you are waiting, சொல்லுங்க, when you are waiting, God is working on it. Hallelujah. Hallelujah. சிமியோன் எத்தனை வருஷத்துல, எத்தனாவது வயதுல கர்த்தர் அவனுக்கு இருதயத்தில் உணர்த்தினாரோ தெரியாது. நீ கிறிஸ்துவை காண மட்டும் சாக மாட்டாய், மரணத்தை காண மாட்டாய்னு சொல்லி எப்போ சொன்னாரோ தெரியாது. ஆனால் நெடு நாட்களாய் இந்த சிமியோன் காத்திருக்கிறார். நீண்ட நாட்களாய் கர்த்தர் காத்திருக்கிறார். ஏன் நீண்ட நாட்களாய்? இந்த நீண்ட நாட்கள் எதற்கு? இவர் காத்திருக்கிற இந்த நீண்ட நாட்களிலே கர்த்தர் இவருக்காக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமா. 6.5 மாசத்துக்கு முன்னாலேயே சகரியாவிட்ட கர்த்தர் போகிறார். கவனிங்க, 6.5 மாசத்துக்கு முன்னாடியே சகரியாவிட்ட போய், நீ வீட்டுக்கு போடா, உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாக போகிறா, கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளை பெறுவார், அவர் இயேசுவுக்கு அவர் முன்னோடி என்று சொல்லி அழைக்கப்படுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே இன்னொரு தூதனை மரியாளுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார்.
மரியாளிடத்தில் வந்து இயேசு பிறக்க போகிற செய்தியை மரியாளிடத்தில் சொல்லுகிறார். இன்னும் கர்த்தர் பாருங்க, அடுத்து இன்னொரு தூதனை யோசேப்பிடத்தில் அனுப்புகிறார். யோசேப்பு மரியாதை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வக்கீலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். வக்கீலை எப்படி டைவர்ஸ் பண்ணலாம், எப்படி என்ன செய்து டைவர்ஸ் பண்ணலாம், என்ன காரணம் சொல்லி டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு தூதனை யோசேப்பிடத்தில் அனுப்பி, டைவர்ஸ் பண்ணிடாத, அவளை தள்ளிவிட நீ ஒன்றும் செய்யாதே, அவள் உண்மையாகவே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லி யோசேப்பை கர்த்தர் கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மரியாளுக்கு இப்போ சந்தேகம், நான் இளம் கன்னிகையாக இருக்கிறேன், ஒரு முறை கூட புருஷனை தொட்டது கூட கிடையாது ஆண்களை, எப்படி நான் கர்ப்பவதி ஆக முடியும் சொல்லி அவர் சந்தேகப்படும் போது, நீ போன்னு சொல்லி மரியாளை எலிசபெத்துடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். மரியாளை எலிசபெத்துடைய வீட்டிற்கு அனுப்பி அங்கே எலிசபெத் கர்ப்பவதியாக இருப்பதை காணும்படிக்கு செய்கிறார். அதை பார்க்கும்போது அவளே கர்ப்பவதியானால் நான் நிச்சயமாய் கர்ப்பம் அடைவது நிச்சயமாய் கர்த்தரால் அது முடிந்த காரியம், கூடுமான காரியம் அடிச்சு அவள் விசுவாசிக்கும்படிக்கு கர்த்தர் காரியங்களை செய்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இப்போ மரியாளுடைய வயிற்றிலே குழந்தை பிள்ளை இயேசு வளர்ந்து வருகிறார். பிரசவ காலம் நேரிடும் போது அவள் இருப்பது நாசரேத்தில் அங்கே இருந்து பெத்லகேமுக்கு அவள் வர வேண்டும். அங்கே இருந்து பெத்லகேமுக்கு வர வேண்டும், வனாந்தர வழியாய் வர வேண்டும். சாதாரண கொஞ்சம் நஞ்ச தூரம் இல்லை, கொஞ்சம் கூடுதலான தூரம் உள்ள ஒரு தேசம். அங்கே இருந்து நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு அப்படி வரணும். இப்போ பெத்லகேமுக்கு வரணும்னு சொன்னா பெத்லகேமில் தான், ஏன்னா பெத்லகேம் யூதாவிலே, பெத்லகேமே நீ சிறியதாய், ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாய் இருந்தாலும் உலகத்தை ரட்சிக்கிறவர் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் சொல்லி மீகா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறப்பார் என்பது தீர்க்க தரிசனம். அப்ப இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார்னு சொன்னால் நாசரேத்து ஊரில் இருக்கிற மரியாள், கர்ப்பமாய் இருக்கிற மரியாள் பெத்லகேமுக்கு வரணும். இப்போ அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது அவளை கழுதையின் மேலோ ஒட்டகத்தின் மேலே அழைத்து கொண்டு பெத்லகேமுக்கு வருவது சாத்தியமே கிடையாது. ஆனால் அவள் சாத்தியப்பட வேண்டும். சாத்தியப்படுவதற்காக என்ன செய்தார்? கர்த்தர் நேரே ரோமாபுரிக்கு ஓடினார். நேரே ரோமாபுரிக்கு போய் அப்பொழுது ரோமாவை உலகத்தை ஆண்ட ரோம அரசன் அகஸ்டஸ் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அகஸ்டஸ் இடத்துல நீ ஒரு காரியத்தை செய், உலகம் எங்கும் ஒரு கட்டளை போடு, எல்லாரும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அவரவர்கள் சொந்த இடத்திற்கு வர வேண்டும். ரேஷன் கார்டு எங்க இருக்குதோ அந்த ஊருக்கு வரணும். அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தங்களை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். ஒரு கட்டளை இடப்படுகிறது. ஆகவே உலகம் எங்கிருந்தும் அவரவர்கள் சொந்த இடங்களுக்கு, சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்தார்கள். இப்போ மரியாளும் யோசேப்பும் கண்டிப்பாக அவர்கள் வந்து தாரணும். ராஜாவின் கட்டளை எது? பெத்லகேமுக்கு வந்து தாகணும். நிறைமாத கற்பிணி அவசியம் வந்து தான் ஆகணும். அவை நிறைமாத கற்பனை ஆகிய மரியாளை அழைத்து கொண்டு யோசேப்பு பெத்லகேமுக்கு வருகிறார். பெத்லகேமுக்கு வரும்போதே கர்த்தர் வரும் வழியிலே தாமதத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா வந்தா அவங்க ஒரு லாட்ஜில் போய் லாட்ஜில் ரூம் எடுத்து அங்கே பிறந்துடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வரும் வழியிலே பிரயாணத்தை தாமதிக்கப்படுகிறார். தாமதித்து இவர்கள் பெத்லகேமுக்கு வந்து சேரும்போது ஒரு லாட்ஜில் ஒரு ரூம் கூட தங்குவதற்கு இல்லை. ஒரு ரூம் கூட இல்லாதபடினாலே தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் உரைத்தபடியே அவர் முன்னணையில் கர்த்தர் பிறக்கும்படிக்கு பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்தின் முன்னணையிலே அவள் மரியாளை தங்க வைக்க நேரிடுத்தது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 40 நாள் வரைக்கும் வெளியே போக முடியாது. இப்போ 40வது நாள்ல அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. மோசேயின் சட்டத்தின்படி அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அவர்கள் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். தேவாலயத்திலே சிமியோன் காத்திருக்கிறார். தேவாலயத்திலே சிமியோன் காத்திருக்கும் போது மரியாள் தேவாலயத்தில் குழந்தையை அப்படியே தூக்கி கொண்டு கையில் ஏந்தி கொண்டு வரும்போது அந்த கை நீட்டி அந்த பாலகனை தம் கையிலே வாங்கி, ஆண்டவரே ரொம்ப நாளாக காத்திருந்தேன், எனக்கு வாக்கு பண்ணினபடியே கிறிஸ்துவை காண மட்டும் நீ மரணத்தை காண்பதில்லைன்னு சொன்னீர். ரொம்ப வயசாயிருச்சு ஆண்டவரே, ரொம்ப வயசாயிருச்சு. ஆனாலும் உடைய வார்த்தை நான் விசுவாசித்து அப்படியே நம்பிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு இந்த நீ யாரை காண்பாடி சொன்னீரோ அவரை நான் என் கையில் ஏந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ நான் சமாதானத்தோடு போவேன், எந்த விதமான சஞ்சலம் இருக்காது. இனிமேல் நிம்மதியாக நான் சாவேன். அவர் கையிலே வாங்கி ஒரு காரியத்தை சிமியோன் காத்திருக்கும் போது கர்த்தர் சும்மா இல்லை.
சிமியோனுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டிருந்தார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் கிறிஸ்துமஸ் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த சபை கட்டும்போது இது ஒரு வயல்ல இருந்துச்சு. ஒரு வயல்ல இருந்துச்சு. 2 அடி ஆழத்தில் இருந்துச்சு, பள்ளத்தில் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, மழை காலத்தில் அப்படியே வயலில் தண்ணி தேங்கி நிற்கும். இங்கே தண்ணி தேங்கினுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், சபை அப்படியே இதாயிரும், ஊறி போய் விழுந்துடும். ஆகவே அஸ்திபாரத்தை கொஞ்சம் பெருசாக நிறைய நல்லா போடணும் பாஸ்டர். நாங்கள் அம்பலவானபுரத்துலேருந்து இங்கே வந்துருக்கிறோம். அம்பலவானத்தில் இருக்கிற விசுவாசிகளில் பாதி பேர் என்ன சொன்னாங்க, அது ஒரு பனங்காடு. பனங்காடு நல்ல கொஞ்சம் அழகு தமிழில் சொல்லுகிறேன். அவங்க சொன்னது வேற காடு. என்ன காடுன்னு பீயில் ஆரம்பிக்கும். ஆமாம், அந்த ஆமாம், இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. பனங்காட்டில் இருந்தோம் பாருங்கள். போய் போய் பாஸ்டர் அம்பலவானபுரத்தை விட்டுட்டு பனங்காட்டுக்கு போட்டால் நாங்களாம் வரமாட்டோம். அங்கே வரவே மாட்டோம் சபைக்கு நாங்கள். ஆனால் இந்த 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 அஸ்திபார கீழே இந்த கொஞ்சம் அஸ்திபாரத்தை மேம்படுத்தும்படியாக என்ன செய்யலான்னு சொல்லி யோசித்தோம். நாங்கள் லாரியில் மண் அடிக்கலான்னு சொல்லி மண் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் ஏறத்தாழ 50 லோடு மண்ணுக்கு மேலே தேவைப்பட்டது. டிப்பர் லாரியில் 50 லோடுக்கு மேலே தேவைப்பட்டது. ஒரு லோடு 1000 ரூபான்னு வச்சா கூட 50 லோடு மண் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு சாத்தியம் இல்லை. அந்த நாட்களில் எங்களுக்கு அதற்கான போதுமான பொருளாதார வசதியும் எங்களுக்கு இல்லை. என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசித்தோம். ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே அங்கே வயலை பார்த்தோம். வயலுக்கு பக்கத்தில் கிணறு இருந்துச்சு. கிணறுக்கு பக்கத்தில் பெரிய மலை போல கிணத்துலேருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண் குவிக்கப்பட்டிருந்தது. நம்ம இங்கே வந்து சபையை கட்டட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாலேயே கர்த்தர் அங்கே இந்த தோட்டத்துக்காரரை ஒரு கிணறை தோண்ட சொல்லிட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆமாம், கிணறை தோண்ட சொல்லிட்டார். கிணறை தோண்ட சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு, மண்ணெல்லாம் எடுத்து வித்துறாதான்ட்டு எல்லாத்தையும் குவிச்சு வைடான்ட்டார். அவர் மண்ணெல்லாம் எடுத்து ஒரு பெரிய மலை அளவுக்கு மண்ணெல்லாம் எடுத்து அந்த கிணத்துக்கு பக்கத்தில் குவிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டார். அது நல்ல கிணற்று மண் பாருங்க, தென்னை மரத்துக்கு நல்ல தென்னந்தோப்புக்கு உரமாய் இருக்கிற மண். நிறைய பேர் வந்து காசு கொடுத்து அந்த மண்ணை விலைக்கு வாங்கினா இல்லை அது எனக்கு வேணும், நான் தென்னந்தோப்பு வைக்க போறேன். இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி தென்னந்தோப்பு வச்சார். இப்பதான். ஆனால் அப்பயே நான் தென்னந்தோப்பு வைக்க போறேன், அதற்கு எனக்கு மண் வேணும்னு சொல்லி அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் சபையில் இருக்க மூத்த விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஜெபத்தோட போய் அவரிடத்துல போய் பார்த்தோம். ஐயா, எங்களுக்கு மண் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் ரொம்ப பள்ளத்தில் இருக்குது, அதனால் சபையை சுற்றி மண் போடணும், இது நல்ல மண்ணாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தார். மேலையும் கீழையும் பார்த்தார். எவ்வளோ மண் வேணுனார், எவ்வளோ வேணாலும் எடுத்துங்கன்ட்டார். அவ்வளோத்தையும் எடுத்துங்கன்ட்டார். 50 லோடுக்கு மேலே 50 லாரி மண்ணுக்கு மேலே ஏராளமான மண். விசுவாசிகள் எல்லாம் சாயந்தரம் இங்கே வர வச்சு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலையும் வர வச்சு, எல்லாம் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாம் தலையிலே மண்ணை சுமந்து இந்த பள்ளத்தை நிரப்பினார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் காத்திருக்கும் போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து நான் காத்திருக்கும் போது கர்த்தர் காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் காத்திருக்கும் போது, when I was waiting, God was working on it. நான் காத்திருக்கும் போது கர்த்தர் காரியங்களை தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? ஏதாயிலும் ஒரு காரியத்திலே நன்மையை பெற்றுக்கொள்ளும் காரியத்திலே நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? தாமதமாகி கொண்டிருக்கிறதா? நெடுநாள் ஆகிவிட்டதா? நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படுகிறதா? நான் இந்த நாளிலே உங்களை பார்த்து கிறிஸ்துமஸ் செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் காத்திருக்கிற அந்த நேரங்களில் தானே கர்த்தர் உங்களுக்காக ஏதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி பலத்த காத்திருக்கிற நாளிலே சந்தேகம் வராம, உங்க இஷ்டத்துக்கு நீங்க சுயமா காரியங்களை செய்து விடாம, கர்த்தருடைய வார்த்தையின்படி நிறைவேறும்படிக்கு நீங்க செய்யணும்னு சொன்னா, என்ன செய்யணும்னு சொன்னா, இவர் என்ன செய்தாரு,
கர்த்தர் சொல்லிட்டார் பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ ஆமா நீ போடா, டெய்லி போய் ஆலயத்தில் காத்துரு, ஒரு நாள் மரியாள் கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னாரா? கிடையாது. வேதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீ போய் டெய்லி நீ ஆலயத்துக்கு போ, அங்கே அவங்க வருவாங்க, அப்போ நீ அந்த குழந்தையை நீ காண்பாய், அதெல்லாம் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணத்தை காண்பதில்லை, இவ்வளவுதான் அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் காத்திருக்கிற நாட்களிலே சந்தேகம் வந்து விடக்கூடாது. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீரோ மாட்டீரோ, செய்வீரோ செய்ய மாட்டீரோ, சந்தேகம் வந்து விடக்கூடாது. ஆண்டவரே, நீ செய்கிற விதமாய் இராதபடிக்கு நானா என் இஷ்டத்துக்கு சுயமாய் காரியங்களை செய்து விடக்கூடாது. ஆண்டவரே, ஆகவே தினதோறும் வீட்டிலிருந்து புறப்பட்டு தேவாலயத்திற்கு வந்து தேவாலயத்தில் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் தேவாலயத்திற்கு வருவார், காத்திருப்பார், மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் சந்தேகத்திற்கு இடம் தராதபடிக்கு keep on worshiping God, keep on praying unto the Lord. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், தொடர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு உங்களை விலக்கி உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தேவ ஐக்கியத்திலே நீங்கள் தொடர கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் இனி வரப்போகிற புதிய வருஷத்திலே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்களா? நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சத்தமா எல்லாரும் சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.